ஹாய், வெல்கம் டு டெக் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, delete பண்ண ஃபைல்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபைல் ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் டிஸ்க் டிக்கர் ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை உங்கள் ப்ளே ஸ்டோரில் ஏற்றினீங்கன்னா காசு கட்டி ஏற்ற வேண்டியதாக இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஓகே பண்ணி ஏற்றிக்கிங்க. ஏற்றி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே எந்த ஃபைலை ரெக்கவர் பண்ணணுன்னு கேட்கும். நான் என் மெமரி கார்டை கொடுக்குறேன். மெமரி கார்டு கொடுத்தானே எந்த ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணணுன்னு கேட்கும். வீடியோவா, ஃபோட்டோவா, டாக்குமெண்ட்ஸா கேட்கும். நான் சாங்ஸ் கொடுக்குறேன். சாங்ஸ் கொடுத்து ரெக்கவர் கொடுத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகும். அது ரெக்கவர் ஆகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆனோடனே ஓகே கொடுங்க. ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் delete பண்ண ஃபைல்ஸ்லாம் வந்துடும். அது உங்களுக்கு எந்த ஃபைல்ஸ் வேணுமோ டிக் கொடுங்க. டிக் கொடுத்து ரெக்கவர் கொடுங்க. ரெக்கவர் கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே உங்கள் ஃபைல்ஸ் உங்கள் மெமரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.